ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே சைட்லேருந்து அப்டேட் மழையே பெஞ்சிருக்கு. என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சோனி ஸ்பைடர்மேனோட நியூ சூட்டை ரிவீல் பண்ணுறதுக்கு 2 ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த படத்துக்கான மேஜர் காஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் செட்லிங்குமே நடந்திருக்கு. படத்துக்கான ஷூட்டிங்குமே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பிரிச்சு டீடைலாக கிளியர்கிட்ட பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சோனி சைட்லேருந்து கிடைச்சிருக்க ஸ்பைடர்மேனோட நியூ சூட் ரிவீல் ஃபுட்டேஜ் 2 ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காங்க சோனி. இது நியூ சூட் தான், ஆனால் டெக்னிக்கலாக நியூ சூட் இல்லை. நோ வே ஹோமோட எண்டிங்ல நம்ம ஸ்பைடர்மேன் தன்னோட ஃபைனல் ஸ்விங்க்கு யூஸ் பண்ற நியூ சூட் இது. எந்த ஒரு ஸ்டார்ட் டெக்கும் இல்லாத செல்ஃப் மேட் சூட் இது. இந்த 2 ஃபுட்டேஜ்ல டீடைலா காமிச்சிருக்காங்க. இதுவரை நம்ம டாம் ஹாலண்ட் சூட்ல அந்த வெப்பிங் டிசைன்றது பெருசா வெளில தெரியாது. இந்த சூட்ல இருக்கிற அந்த வெப்பிங் டிசைன்றது டோபி அண்ட் ஆண்ட்ரூ சூட்ல இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம டாம் ஹாலண்ட் சூட்லாம் ஜஸ்ட் அது ஒரு பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போதைக்கு அந்த பழைய டிசைன் எடுத்து வந்திருக்கிறது நல்லா இருக்கு. இதை இப்படியுமே சொல்லலாம், நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரூவோட சூட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம டாம் ஹாலண்ட் இந்த நியூ டிசைன் சூட்டை பில்ட் பண்ணிருப்பாரு. அந்த 2 ஸ்பைடர்மேனோட இன்ஸ்பிரேஷன்றது அந்த ஸ்பைடர் லோகோலே தெரியும். அடுத்து இந்த ஸ்பைடர் வெப்பிங் குள்ள பாத்தீங்கன்னா எக்ஸானல் பேட்டர்னுமே இருக்கும் டோபி அண்ட் ஆண்ட்ரூ சூட்ல இருக்கிற மாதிரி. இந்த வேலையை சூட் டிசைனர் பார்த்திருப்பாங்க. பெரிய வெப்சூட்டர் இப்போதைக்கு ஒரு வச்சிருக்காரு. ஸ்டாக் டெக் மாதிரி தெரியல, இதுவே செல்ஃப் மேட் வெப்சூட்டர்னு நினைக்கிறேன். அநேகமா இனி நம்ம எம்சியூ ஸ்பைடர்மேன் காமிக் கிட்ட ஒரு செல்ஃப் மேட் ஹீரோவா காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டோபி அண்ட் ஆண்ட்ரூ பார்த்தா தெரியும், அவங்க செல்ஃப் மேட் ஹீரோஸ் தான். லைக் காமிக்ல இருக்கிற மாதிரியே நம்ம டாம் ஹாலண்ட் எம்சியூல நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இப்போ திருப்பி நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை காமிக் ஹீரோ ட்ராக்குக்கு கொண்டு வராங்க. இந்த சூட்டர் லுக்ன்றது உண்மையாக சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு படத்துல இப்படி நம்ம சூட்டை பார்க்க போறது இல்ல. இந்த சூட்டை இன்னும் சூப்பரா காமிக்கிறதுக்கு சிஜி என்ஹான்ஸ்மென்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஃபைனலா நம்ம டாம் ஹாலண்ட் இந்த சூட்டோட வி ரெடி டு ஷூட்டிங் போறாரு. இந்த சூட்ல அவரோட லுக்குமே பார்க்க நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் நோ வே ஹோமோட எண்டிங்ல வந்து இந்த சூட்டே ஓவர் கலர்ஃபுல்லா இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. அது நிறைய பேர் இந்த ப்ளூவா தான் ஓவர் கலர்ஃபுல்லா இருக்கதா சொல்றாங்க. ஆனா இதே அளவுக்கு கலர்ஃபுல்லா தான் காமிக்லயும் நம்ம ஸ்பைடர்மேன் சூட் இருக்கும். லைவ் ஆக்ஷன் வந்து நம்ம டோபி அண்ட் ஆண்ட்ரூவோட சூட்டை டோன் டவுன் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹோம் கமிங்ல இதே மாதிரி தான் நம்ம டாம் ஹாலண்டுக்கு சூட்டை எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா அது ஓவர் கலர்ஃபுல்லா இருந்திருக்காது. இப்ப இருக்கிற இந்த கலர்ஃபுல்லான ஸ்பைடர்மேன் சூட் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஏராவே காமிக் புக் ஹீரோஸ்க்கு காமிக்ல இருக்க மாதிரி கலர்ஃபுல் சூட்ஸ் கொடுக்குற ஏரான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் அண்ட் சூப்பர்மேன், இப்ப ஸ்பைடர்மேன் அடுத்த படத்துல கன்ஃபார்ம் ஆயிருக்க காஸ்டிங் சைடு வந்தோம்னா இதனால அரசு புரசல கன்ஃபார்ம் ஆயிருந்தா நம்ம ஹல்க் மார்க் ரஃபலோ ஆஸ் ஹல்கா இந்த படத்துல கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. ஒருவேளை இந்த படத்துல ஃபைனல் பாஸ் ஃபைட் ஹல்க் தான் இருப்பாரோ. அது பிரேவ் நியூ வேர்ல்ட்ல யூஸ் பண்ற சமயத்துல இந்த மூவில அது எப்படி பிளே ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஹல்கோட டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் ஸ்டில் இன்னும் யூனிசல் தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராண்ட் நியூவோட செட்ல யூனிசல் பிக்சர்ஸோட ஒரு வேனுமே வந்து நிக்குது. ஹல்கோட ரைட்ஸ் மாறுல்ட்ட தான் இருக்கு. ஹல்கோட சோலோ ஃபிலிம்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் தான் யூனிசல் பிக்சர்ஸ் இருக்கு. ஹல்க் இந்த படத்துல இருக்கிறதுனால யூனிசல் பிக்சர்ஸோட வேன் அங்க வந்திருக்கா இல்ல வேற எதுக்காச்சும் வந்திருக்கான்றது ஒரு டவுட்டா இருக்கதான் செய்யுது. ஆனா ஸ்பெசிஃபிக்கா பிராண்ட் நியூவோட செட்டுக்கு எதுக்கு யூனிசல் பிக்சர்ஸோட வேன் வந்திருக்கிறது தெரியல. ஹல்க கிராஸ் ஓவர் படங்கள்லாம் மால் யூஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் எந்த ஒரு பர்மிஷனும் யார்ட்டையும் வாங்க தேவையில்ல. அப்புறம் இந்த படத்துல பனிஷர் இருக்காருன்றது ரீசெண்டா நம்ம கேன் ஃபேக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. அப்புறம் நம்ம ஜெண்டாய் ஆசா எம்ஜே அண்ட் ஜாக்கப் பெட்டலின் ஆசா நெட்டா 2 பேருமே ரிட்டர்ன் ஆகுறாங்க. அடுத்து மைக்கேல் மாண்டா ஆசா ஸ்கார்பினா ரிட்டர்ன் ஆகுறாரு. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஹோம் கமிங்கோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல பார்த்தவர் ஃபைனலா இந்த படத்துல அவர் அப்பியர் ஆக போறாரு. ஸ்பைடர்மேன் ஆசா ஸ்கார்பியன் ஃபைட் டெஃபினட்டா இருக்க தான் போகுது. ரீசெண்டா கூட ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் சீரிஸ்ல நம்ம ஸ்பைடர்மேன் ஆசா ஸ்கார்பியன் ஃபைட்டை பார்த்துருப்போம். அன்னைக்குமே இதை நம்ம பிராண்ட் நியூ டேலயுமே பார்ப்போம். ஸ்பைடர்மேனோட வில்லன் லிஸ்ட்ல ஸ்கார்பியன் ஒரு பயங்கரமான வில்லன் தான். மைக்கேல் மாண்டா ஒரு தரமான வில்லனிசம் பிளே கொடுப்பாரு. கிட்டத்தட்ட மைக்கேல் மாண்டா ஆசா ஸ்கார்பியனா பெர்ஃபெக்ட் காஸ்டிங். அவரு இவ்வளவு நாளா அவர் யூஸ் பண்ண வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ யூஸ் பண்ண போறாங்க. அடுத்து லீசா கோலன்ற ஒரு ஓல்ட் ஆக்ட்ரஸ்மே காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களோட ரோல்ன்றது அன்னோனா தான் இருக்கு. ஆனா ஆல்ரெடி இருக்க ரூமர் படி பார்த்தோம்னா இந்த படத்துல ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ஃபீமேல் வில்லன் தான் இருக்க போறாங்கன்ற ஒரு ரூமர் இருந்துச்சு. அது 40 to 60 ஏஜ் கேப்க்கு ஒரு ஆக்ட்ரஸ் தேடிட்டு இருந்தா ரூமர்ஸ் இருந்துச்சு. இவங்க ஏதாச்சும் ஒரு வில்லன் ரோல் பிளே பண்ண பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா காமிக்ல இந்த ஏஜ் கேப்ல இந்த வில்லன்ஸும் இல்ல. மேபி இந்த படத்தோட கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் அது மாறலுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. அடுத்து நம்ம சேடி சிங்கோட ரோலுமே ஸ்டில் அன்னோனா தான் இருக்கு. அடுத்து இந்த படத்துல மிஸ்டர் நெகட்டிவ்மே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்காரு. ரொம்ப நாளா இந்த படத்துல மிஸ்டர் நெகட்டிவ் வர போறான்றது ஒரு ரூமரா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டு ஆனா அபிஷியலான எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணல. அது எப்படி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா இந்த மிஸ்டர் நெகட்டிவ் கிரியேட் பண்ண இன்னர் டீமன் ஒரு கிரைம் ஆர்கனைசேஷன் இந்த குரூப்போட லோகோ ஒரு மிலிட்டரி கான்வாயில மாட்டிருக்கு. அதுவும் இந்த படத்துல செட்லிக்ல தான் இது கன்ஃபார்மே ஆயிருக்கு. இந்த குரூப் இந்த படத்துல அப்பியர் ஆக போறாங்கன்னா அவங்களோட தலைவன் மிஸ்டர் நெகட்டிவ்மே அப்பியர் ஆகணும். அஸ்வெல் ஃபர்ஸ்ட் லைவ் ஆக்ஷன் டெபியூட்டா மிஸ்டர் நெகட்டிவ் இந்த படம் அமையலாம். அதுல வர போற நம்ம ஸ்மார்ட் ஹல்கா சேவேஜ் ஹல்கா மாத்துறதுக்கான ஒரு கீ ரோல மிஸ்டர் நெகட்டிவ் இந்த படத்துல பிளே பண்ண பாசிபிலிட்டி இருக்கு. மிஸ்டர் நெகட்டிவோட பவர்ன்றது நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும், ஒருத்தர் டச் பண்றது மூலம் ஈஸியா விட்டு கரெக்ட் பண்ணிட முடியும். அதே சமயத்துல அவர் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த படத்தோட ஸ்டோரிக்கு இந்த கேரக்டர் இம்பார்ட்டண்டா இருக்கும், கரெக்டா செட் ஆகும். அடுத்து இவரோட அடியாட்கள் கும்பலான இன்னர் டிமென்ஷன் இந்த படத்துல அப்பியர் ஆக போறாங்க. காமிக்லயும் PS4 ஸ்பைடர்மேன் கேம்ல வந்த மாதிரி மிஸ்டர் நெகட்டிவ் ஒரு பவர்ஸை வச்சு இந்த குரூப் என்ஹான்ஸ் பண்ணுவாருன்றது தெரியல. அவங்களோட படிச்சு தான் என்ஹான்ஸ் பண்ணிருப்பாரு. படத்துல என்ன மாதிரி ஷூட் பண்ணாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யார் மிஸ்டர் நெகட்டிவ் பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீவன் யூன் பிளே பண்ணலாம். இன்னும் ஒரு சில ஆக்டர்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஸ்டீவன் யூன் எனக்கு ஒன்னும் அந்த பர்ஃபெக்ட்டா அந்த கேரக்டருக்கு தெரியல. அப்புறம் என்ன ஸ்டீவன் யூன் சொன்னா அவருக்கு சென்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. மார்வல் வேற ஒரு ரோல் கொடுப்பாங்க. ஒரு அமெரிக்கன் சைனீஸ் ஆக்டர், அதே மாதிரி சைனீஸ் ரோல் இது. அதனால பிளே பண்ண பாசிபிலிட்டி இருக்கு நான் சொன்னேன். அடுத்த படத்துல ரூமர் லிஸ்ட்ல ஒரு சில வில்லன்ஸ் இருக்காங்க.
பட் அவங்களுக்கான கேஸ்டிங் அவங்கள இந்த படத்துல இருக்காங்கன்னு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ரூமர் லிஸ்ட் பெருசா தான் இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கேரக்டர்ஸ்லாம் மூவில வருதான்ட்டு. இப்போ அந்த லிஸ்ட்ல கிங் பின்னுமே ஆட் ஆயிருக்காரு. அடுத்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் பீக்ல இருக்க போகுது. ஷாங்ஷியோட டேரக்டரான டேனியல் டஸ்டன் கிரேட்டன் தான் இந்த படத்தை இப்போ டைரக்ட் பண்றாரு. ஆக்ஷன் சொல்லவே தேவையில்ல, ஷாங்ஷி பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதுல இப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்பைடர்மேன் அண்ட் பனிஷர் அண்ட் ஹல்க் இவங்க 3 பேருமே டீம் அப்பா ரியல் எனிமியை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சண்டை போட்டுப்பான்றதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் vs பனிஷர்ன்றது தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க ஒரு டியோவா மாற அப்புறம் இவங்க சாவேஜ் ஹல்க் எடுத்து ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். டேனியல் டஸ்டன் கிரேட்டன் கண்டிப்பா ஒரு தரமான படத்தை தான் குக் பண்ணிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி நம்ம கெவின் ஃபைகே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நம்ம டேனியல் டஸ்டன் கிரேட்டன்ல இருந்து 9 காமிக் கவர்ஸை அவரோட ரூமோட வால்ல ஒட்டி வச்சிருக்கா நம்ம கெவின் ஃபைகே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதுல காமிக் டு லைவ் ஆக்ஷன் ரீக்ரியேஷன் சீன் இருக்க தான் போகுது. நிறைய பேர் நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் படத்துல வரப்போகுதுன்னு. வெயிட் பண்ணி எந்தெந்த ஃப்ரேம்லாம் படத்துல வருதுன்னு பார்ப்போம். அடுத்து ஸ்பைடர்மேனோட ப்ரீவியஸ் ட்ரைலரை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரைலர்ன்றது டார்க்கா இருக்கும், இந்த படமும் டார்க்கா இருக்குன்றத சொல்லிருக்காங்க. அடுத்து அப்படியே படத்தோட ஷூட் அண்ட் செட் லேக் பக்கம் வந்தானா இப்போதைக்கு நியூயார்க் போர்ஷன்ல ஸ்காட்லாண்ட்ல கிளாஸ்கோ சிட்டில தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக்கா ஷூட் பண்றதுனால இப்போ ஒரு சில செட் லீக்லாம் நடந்திருக்கு. டிமென்ஷன் குரூப்போட மிலிட்டரி கான்வாய் அண்ட் யூனிவர்சல் பிக்சர்ஸோட வேன் இப்படி ஒரு சில செட் லீக்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஒரு அப்டேட் இருக்கு, ஆகஸ்ட் 1ல இருந்து 3 வரையும் ஸ்பைடர்மேன் vs பனிஷர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ண போறாங்களா. அது பப்ளிக்கா ஷூட் பண்ற சமயத்துல நம்ம ஸ்பைடர்மேனோட சூட்டுமே லீக் ஆயிடும். லீக்குக்கு முன்னாடியே நம்ம சோனி முந்திக்கிட்டாங்க. இவங்க லீக் பண்றதுக்கு முன்னாடி படத்துக்கு ப்ரமோஷனா ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜியா சோனி அதை யூஸ் பண்ணிட்டாங்க. இது நல்ல ஐடியா தான். சரி ஓகே கைஸ், பிராண்ட் நியூ சைட்ல இருந்து கிடைச்ச எல்லா அப்டேட்டுமே நான் கவர் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா, பாய் கைஸ்.